சில டைம் வந்து நம்மளோட சின்ன பசங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அறிவுரை சொல்லுவாங்க. அது வந்து எடுத்துக்கிறதும் எடுக்காததும் நம்ம கையில. ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன். ஒரு டீச்சர் வந்து ஸ்கூல்ல வந்து பாடம் நடத்திட்டு இருந்தாங்களாம். நடத்திட்டு இருக்கும்போது டீச்சர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. "பெருசா ஆனீங்கன்னா நீங்கலாம் என்ன ஆவணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு ஒருத்தரா ஆன்சர் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அதில ஒரு குழந்தை சொல்லுச்சாம், "நான் டாக்டர் ஆவணும்." ஒரு குழந்தை இன்ஜினியர் ஆவணும். ஒரு குழந்தை வக்கீல் ஆகணும். ஒரு குழந்தை நான் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆகணும். அப்புறம் ஒரு குழந்தை சொல்லுச்சாம், "நான் வந்து ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆகணும்." இன்னொரு குழந்தை சொல்லுச்சாம், "நான் பைலட் ஆகணும்னு." ஒரு குழந்தை மட்டும் ஆன்சர் பண்ணவே இல்லையாம். ஸோ மேம் சொன்னாங்களாம், "இவங்க எல்லாருமே ஆன்சர் பண்ணாங்க. நீ மட்டும் ஏன் ஆன்சர் பண்ணல? நீ என்ன ஆகணும்னு?" திருப்பி கொஸ்டின கேட்டிருக்காங்க. அப்ப அந்த குழந்தை யோசிச்சுட்டு சொல்லுச்சாம், "நான் பெருசானா நான் வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு பெர்சனா ஆவணும். எப்பயுமே நான் சந்தோஷமா இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே டீச்சர் சொன்னாங்களாம், "உனக்கு நான் கேட்ட கொஸ்டின் புரியலையா? பெருசானா நீ என்ன ஆகணும்? அப்படின்னு தான் நான் கேட்டேன்." அப்படின்னு டீச்சர் கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த குழந்தை திருப்பி டீச்சர் கிட்ட சொல்லுச்சாம், "மேம் உங்களுக்கு தான் லைஃப்னா என்னன்னு புரியல. உங்களுக்கு புரிஞ்சிருந்தா நான் சொல்றதோட அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்." அப்படின்னு சொல்லுச்சாம். இப்ப இதில மோரல் ஆஃப் த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து குழந்தைங்க தான். பட் அந்த குழந்தைங்க எவ்வளோ டீப்பா யோசிச்சிருக்காங்க. உண்மையே அதுதானே. நீங்க டாக்டர் ஆனீங்களா, இன்ஜினியர் ஆனீங்கலாம் பிரச்சனை இல்ல. நீங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கீங்களா? மன நிறைவா இருக்கீங்களா? அது நீங்க எந்த வேலை செஞ்சாலும், வேலைக்கோ, வசதி வாய்ப்புக்கோ, பணத்துக்கோ, சந்தோஷத்திற்கோ எந்த ஒரு சம்மந்தமே இல்ல. எல்லாரும் நெனைக்கிறாங்க, வசதி இருந்துட்டா, பணம் இருந்துட்டா, நல்ல வேலையில இருந்துட்டா அவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்ட்டு. அப்படி கிடையாது. எப்படி இருந்தாலும் நான் சந்தோஷமா இருக்கேன்றது என் கையில மட்டும் தான் இருக்கு. ஸோ, அப்ப அந்த குழந்தை சொன்ன மாரி சந்தோஷமா நம்ம ஹேப்பியா இருக்குமான்றது தான் முக்கியமே தவிர்த்து, நம்ம வந்து ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்டேபிளா இருக்குமா, இல்ல ப்ரொஃபஷனலி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறோமா என்றது முக்கியமே கிடையாது. ஸோ, சில நேரத்தில குழந்தைங்க கூட பெரியவங்களுக்கு நெறைய விஷயங்கள சொல்லிக் குடுக்குறாங்க. கரெக்ட்டு தானே?